வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ரயில் சிநேகம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கண்ணுக்கினியவளை பார்த்து பரவசப்பட்டு தொட்டு தொட்டு பேசி பழகினால் மட்டுமே வரும் வியாதியா? இல்லை. ஒரே பார்வையில் உள்ளத்தை அள்ளி கொண்டு போகும் அதிரடி அழகையின் ஒரு கடைக்கண் வீச்சிலே சொர்க்கமே நிரந்தரம் என்று புதிய பாடம் படிக்கத் தொடங்கினான் சுந்தர். சேலம் ஜங்ஷன் கோவை எக்ஸ்பிரஸுக்காக காத்திருந்த நேரத்தில் மணியின் புத்தகக் கடையில் பார்வையால் பத்திரிகைகளை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். மாலை வெயில் உடலுக்கு இதமாக இருந்தது. ரயில் சரியான நேரத்துக்கு வரும் என்று சொன்னாலும் கூட இன்னும் வரவில்லை. சில அவசரக்காரர்கள் ஆர்வத்தோடு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். சுந்தர் ஒரு ஆங்கில இதழை வாங்கி புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். அதில் வெளியாகி இருந்த ஒரு புகைப்பட கட்டுரையில் தன் கவனத்தை திருப்பி ரயிலை மறந்து மூழ்கியிருந்த நேரம் தன் அருகே நின்று கொண்டு கடைக்காரரை விழித்து ஆங்கில இதழின் பெயரை சொல்லி குயில் குரலில் கேட்பதும் கடை உரிமையாளர், சாரி மிஸ், எல்லாமே வித்து போச்சு, தோ கடைசி பிரதியை கூட இப்பதான் இவர் வாங்கினார் என்று பதில் சொல்வதும் காதில் விழுந்தன. இதழில் பதிந்திருந்த பார்வையை மீட்டு இயல்பாக அந்த குயில் குரலுக்கு உரிமையானவளை பார்த்தான். அப்படியே நொடி நிமிஷம் மணி நாள் மாதம் வருடம் யுகம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தாலும் திகட்டாத பேரழகி. அவள் பார்வையை நேரடியாக சந்தித்தான். அவள் கண்களில் மின்னிய ஏமாற்றம் அவன் இதயத்தை பிசைந்தது. இந்த இதழ் உங்களுக்கு வேண்டுமா என்று ஆங்கிலத்தில் கேட்டான். என்று தலையாட்டினாள். எடுத்துக்கங்க. இதழை அவளிடம் நீட்டினான். பெற்றுக்கொண்டவள் 50 ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினாள். நோ, நான் அதை படிச்சு முடிச்சிட்டேன், பணம் வேண்டாம் என்று மறுத்தான். அவள் பிகு செய்யாமல் பணத்தை தன் அழகிய பர்சில் திணித்து கொண்டாள். நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் இருந்து மாயமாய் மறைந்து விட்டாள். சுந்தரம் பிரம்மையில் இருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். நொடியில் ஒளி வீசி மறையும் மின்னல் போல அங்கிருந்து அகன்ற பேரழகையின் தாக்கத்தில் இருந்து விடுபட இயலாது தத்தளித்து கொண்டிருந்தான். எதையாவது அவளிடம் பேசி அதற்கு பிறகு பத்திரிகையை அவளிடம் கொடுத்திருக்கலாமே. தனக்குத்தானே குறைப்பட்டு கொண்டான். பித்து பிடித்தவன் போல சுந்தர் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்க கோவை எக்ஸ்பிரஸ் பெருமூச்சு விட்டவாறு பல பெட்டிகளை இழுத்து கொண்டு மெதுவாக சேலம் ஜங்ஷன் முதல் பிளாட்பாரத்தில் நுழைய பயணிகள் வேகமாக முண்டி அடித்து கொண்டு இடத்தை பிடிக்க விரைந்தனர். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக யதார்த்த நிலைமைக்கு வந்த சுந்தர் ரயில் புறப்படுவதற்கு 2 நொடி இருக்கும் முன்பு சட்டென்று தொற்றிக்கொண்டு ஏசி சேர் கார் கோச்சில் 22ஆம் இருக்கையை தேடிக்கொண்டு முன்னேறினான். ஒரு முறை தவறும் வாய்ப்பு 2ஆம் முறை கிடைப்பது ரொம்பவும் அரிதுதானே. சுந்தர் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசியது. மீண்டும் அவனுக்கு இன்ப அதிர்ச்சி. ஜன்னலோரத்தில் 21ஆம் எண் இருக்கையில் அந்த பேரழகி. கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று மனதில் பாடிக்கொண்டே 22ஆம் இருக்கைக்கு போனான் சுந்தர். அட்டகாசமாக அவள் அருகில் உட்கார்ந்தான். சற்றே ஏற்பட்ட அதிர்வால் பத்திரிகையில் இருந்து பார்வையை மீட்டு இவனை பார்த்தாள். சிநேகமாக ஒரு மெலிதான புன்னகை அவள் முகத்தில் தோன்றியது. மீண்டும் பத்திரிகையில் ஐக்கியமாகிவிட்டாள். டிக்கெட் பரிசோதகர் வந்தார். இடக்கையால் அவள் டிக்கெட்டை நீட்டினாள். டிக் செய்துவிட்டு திருப்பி தந்துவிட்டு சுந்தரை பார்த்தார். அவன் பவ்யமாக எழுந்து தன் டிக்கெட்டை நீட்டினான். பரவாயில்லைங்க, உட்காருங்க சார் என்று டிக்கெட் பரிசோதகர் சொன்னார். சுந்தரின் நோக்கம் வேறாக இருந்தது. எழுந்து நிற்கும் சாக்கில் பரிசோதகரின் கையில் இருந்த சார்ட்டில் தன் பக்கத்து சீட் அழகியின் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான் காரணம். பெயரை பார்த்து விட்டான். மகிதா. பெயரை தெரிந்து கொள்வதில் என்ன ஆர்வம்? அதை எப்படி விளக்க முடியும்? மாம்பழத் துண்டை ரசிக்கும் போது ஆர்வமாக கேட்பதில்லையா? என்ன மாம்பழம் இது? மல்கோவாவா அல்போன்சாவா என்று அதை போலத்தான் இதுவும். பெயரை தெரிந்து ரசிப்பதில் ஒரு கிக் இருக்கவே செய்கிறது.
மகிதா. புதுமையான பெயராகத்தான் இருக்கிறது. பக்கவாட்டில் ரகசியமாக அவளை பார்த்தான். ரொம்பவும் அழகாகத்தான் இருந்தாள். அவளோ அந்த இதழில் பதித்த பார்வையை எடுக்கவே இல்லை. அவனுக்கு அது வசதியாயிருந்தது. திருட்டுத்தனமாய் அவள் அழகை ரசிக்கலாமே. பெயரை தெரிந்து கொண்டோம். அவள் எந்த ஊர் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பேச்சு கொடுத்து பார்க்கலாமா? ம்ஹும். இவனை அவள் திரும்பி பார்த்தால்தானே. ஆனால் இவன் மட்டும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான். இடையில் காஃபி, டீ, குளிர்பானம், பிஸ்கட், கடலை மிட்டாய், பிரெட், ஆம்லெட் எல்லாம் வரிசையாய் எடுத்துக்கொண்டு சீருடை அணிந்த ரயில்வே சிப்பந்திகள் கூவிக்கொண்டே போகிறார்கள். 23ஆம் இருக்கையில் ஓர் இரட்டை நாடி அம்மணியின் 6 வயது குழந்தை மட்டும் கண்களில் படும் தின்பண்டங்களையெல்லாம் வாங்கி தரும்படி நச்சரிக்க, அந்த அம்மணியோ பேசாம இரு என்று அதட்ட, பொறுத்து பொறுத்து பார்த்த குழந்தை ஓவென்று பிலாக்கணம் செய்ய ஆரம்பித்தது. இந்த சத்தம் எதுவும் அந்த அழகியை பாதிக்கவில்லை. அவ்வளவு ஆர்வமாக பக்கங்களை புரட்டி கொண்டும் படித்து கொண்டும் இருந்தாள். மொரப்பூர், ஜோலாப்பேட்டை, ஆம்பூர் என்று வரிசையாக ஸ்டேஷன்களில் 2 நிமிடங்கள் நின்றுவிட்டு காட்பாடியை நோக்கி ரயில் விரைந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக மகிதா அந்த இதழை படித்து முடித்திருப்பாள் போலிருக்கிறது. முன் அட்டையையும் பின் அட்டையையும் புரட்டி புரட்டி பார்த்துவிட்டு அவன் பக்கம் திரும்பி நன்றி என்ற ஒரு வார்த்தையை சிக்கனமாக சொல்லிவிட்டு அந்த இதழை அவனிடம் திருப்பி தந்தாள். ஓகே என்று அதை வாங்கி கொண்டான். அப்படி பரிவர்த்தனை நடக்கும்போது எதேச்சையாக அவள் விரல்கள் படும் என்று சுந்தர் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை. வெகு நளினமாக அதை அவன் பக்கம் நீட்டினாள். பிறகு ஜன்னல் பக்கம் திரும்பினாள். வேடிக்கை பார்க்க எண்ணி இருக்கக்கூடும். முன் இரவு முகிழ்த்து விட்டதால் வெளியில் கும் இருட்டு. விசுக்கென்று எழுந்து நின்றாள். அப்பாடா, என்ன உயரம்! அரேபிய குதிரை மாதிரி. பொருத்தமாக குதிரை வால் கொண்டை போட்டு மல்லிகை பூவை சுற்றி இருந்தாள். மேலே மாட்டியிருந்த காகித பையை எடுத்தாள். மெதுவாக இருக்கையில் அமர்ந்து பையில் கையை விட்டு தேடி ஒரு கொய்யா பழத்தை எடுத்து கையால் அதை துடைத்துவிட்டு மெதுவாக கடித்து சுவைக்க ஆரம்பித்தாள். கொய்யா பழத்தின் வாசம் அவனை இம்சைப்படுத்தியது. அவனுக்கும் கொய்யாப்பழம் என்றால் கொள்ளை பிரியம். வெட்கத்தை விட்டு கேட்கலாமா? அம்மா, மகிதா, அந்த பையில் தேடி எனக்கு ஒரு பழம் எடுத்துத்தா என்று கேட்கலாமா? ச, இங்கிதம் தெரியாத பக்கி என்று நினைத்துவிடப் போகிறாள் என்று எண்ணி தன் ஆசைக்கு அணை போட்டான். கொய்யா பழத்தை சாப்பிட்டுவிட்டு அடுத்து மகிதா என்ன செய்வாள்? சுந்தர் யோசிக்க தொடங்கினான். எப்படியும் அவனிடம் பேசுவதை தவிர அவளுக்கு வழி இல்லை. அப்படி அவள் பேசினாள், எப்படியெல்லாம் கெத்தாக பதில் சொல்ல வேண்டும் என்று மனதிலேயே ஒத்திகை வேறு செய்து கொண்டான். ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற வரி ஏனோ அவனுக்கு அசந்தர்ப்பமாக நினைவுக்கு வந்தது. ரயில் காட்பாடியில் இருந்து விடுபட்டு சென்னையை குறித்த நேரத்தில் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு பறந்தது. இடையில் இருப்பது 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரமே. சுந்தருக்கு கவலையாக இருந்தது. இந்த 2 மணி நேரத்திற்குள் மகிதாவோடு பேசி பழகி அவள் அன்பை பெற முடியுமா? மனதை வெல்வதற்கு 2 மணி எதற்கு? 20 நிமிடம், ஏன் 2 நிமிஷம் கூட போதுமே. சுந்தர் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். அவள், அந்த பேரழகி, எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் எழுந்தாள். மாட்டியிருந்த காகித பையில் கையை விட்டு சிறிய தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்தாள். பிறகு தடித்த ஓர் ஆங்கில புதினத்தை எடுத்து கொண்டாள். இருக்கையை சரி செய்து கொண்டாள். அதற்கு பிறகு அந்த புதினத்தின் பக்கங்கள் திருப்பும் ஒலி மட்டுமே கேட்டது. சுந்தர் ஆடாது அசையாது கண்ணை மூடாமல் பகல் கனவு, இல்லை இல்லை, முன் இரவு கனவு கண்டு கொண்டிருந்தான். காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் விற்பவர்கள் எழுப்பிய ஒலி கூட அவன் கவனத்தை கலைக்கவில்லை. அவன் கண்ட கனவின் ஆதர்ச நாயகி மகிதாதான். தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கும் மங்கையை கனவில் சந்திப்பது கூட ஒரு த்ரில் தான், ஒரு தனியான சுகம்தான். நேரம் ஓடியது, ரயிலும் தான். பெரம்பூர் தாண்டியதும் எல்லோரும் பரபரத்தார்கள். விடுதலையாகி போகும் அவசரம். அவள் மட்டும் அசையாமல் படித்து கொண்டே இருந்தாள். சென்ட்ரல் வந்ததும் புத்தகத்தை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு எழுந்து நின்றாள். ஏசியின் தன்மையும் அவள் பூசியிருந்த லேசான சென்டின் மணமும் ரயிலின் தடக் தடக் ஓசையும் நின்று போய்
ஒரு வெறுமையான கனவு கலைந்து போன நிலைக்கு வந்து விட்டதை சுந்தர் உணர்ந்தான். அவன் தன் இருக்கையில் இருந்து நகரம் வரை காத்திருந்த மகிதா அவனை பார்த்து மெலிதான ஒரு புன்னகையை மட்டும் வீசிவிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். அவன் கண்களில் லேசான வருத்தம் தோன்ற அமைதியாக போர்ட்டர்களின் இடிகளையும் தாங்கிக் கொண்டு முன்னேறி கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறினான். சுந்தர் படிப்பில் அசகாய சூரன். அழகில் மன்மதன் என்றால் அது பழைய உதாரணமாகிவிடும். அழகில் அஜித் என்று சொல்லலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் படிப்பு முடியும் முன்பே அமெரிக்க சிலிக்கான் வேலி இவனை கொத்தி கொண்டு போய்விட்டது. உயர உயரப் போக சேலத்தில் இருந்த இவன் பெற்றோருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் கவலை. வேலை வேலை என்று பறக்கும் மகன் எப்போது திருமணம் செய்து கொள்வான், எப்போது பேர குழந்தையை கொஞ்சுவது என்று ஏங்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே இருக்கும் பெண்களில் உனக்கு பிடித்தவளை தேர்ந்தெடுத்தால் கூட எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று தகவல் அனுப்பினார்கள். கடைசியில் ஒரு வழியாக சம்மதித்தான். அம்மாவோடு டெலிபோனில் பேசினான். 15 நாள் லீவில் வரேன். பெற்றோருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. எப்படியும் தங்கள் மகனை சம்சார கடலில் குதிக்க வைப்பது என்று தீர்மானித்தார்கள். சுந்தருக்கு அமெரிக்காவில் அரைகுறை ஆடையில் நுனி நாக்கு ஆங்கிலத்தில் வெட்கம் கூச்சல் இல்லாமல் பழகும் பெண்கள் மேலே மேலே வந்து விழுந்தும் யாரும் அவனை ஈர்க்கவில்லை. இந்தியா வந்து அழகாய் குடும்ப பாங்காய் ஒரு குத்து விளக்கு போன்ற பெண்ணை மணந்து கொண்டு போவது என்று முடிவெடுத்தான். நேரம் கூடினால் எல்லாமே டக் டக் என்று முடிந்து விடுகிறது. அவர்களுடைய உறவினர் சென்னையில் இருப்பவர் தன் நண்பர் ஒருவர் மகளை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதற்காகத்தான் இந்த பயணம். சுந்தரின் பெற்றோர் முதல் நாளே சென்னைக்கு போய்விட்டனர். அண்ணா நகரில் சாந்தி காலனியில் ஒரு பெரிய வீட்டு முன்பு கார் நின்றது. காரில் இருந்த சுந்தர், அம்மா, அப்பா, நண்பர் ஆகியோர் கையில் கொஞ்சம் பூ ஸ்வீட் பாக்கெட்டோடு முன்னேறினார்கள். சுந்தருக்கு அதுவரை பெண் பெயர் என்ன, எதுவரை படித்திருக்கிறாள் என்று கூட தெரியாது. பெண்ணை பிடித்திருந்தால் மற்றவற்றை விசாரிக்கலாம் என்று மௌனமாயிருந்து விட்டான். அகன்ற முன் ஹால், பெரிய பெரிய சோஃபாக்கள். உட்கார்ந்தார்கள். சுந்தருக்கு பரபரப்பாக இருந்தது. நண்பர்தான் ஆரம்பித்தார். பொண்ண வர சொல்றீங்களா? ஓ என்ற பெண்ணின் தகப்பனார் உள்ளே குரல் கொடுத்தார். மகி, வாமா. சுந்தர் நிமிர்ந்து உட்கார்ந்தான். சுந்தருக்கு உடல் முழுவதும் ஓர் இன்ப சிலிர்ப்பலை ரிதம் ஏற்படுத்தியது. ஓ, அந்த கோவை எக்ஸ்பிரஸ் அழகி மகிதாவின் கண்களிலும் அதே ஆச்சரிய அலை வீசியது. பரஸ்பரம் அறிமுகப்படலம் தொடங்கியது. பெண்ணின் தகப்பனார் சொன்னார், மகிதா கிளீவ்லாண்டில் இருக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு அனாவசிய ஆடம்பரம் பிடிக்காது. படாடோபமான அமெரிக்காவில் உள்ள இந்திய இளைஞர்களை பிடிக்காது. அதனால் இங்கேயே ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம் என்று வற்புறுத்தி அழைத்து வந்தோம். சுந்தரின் தந்தை இடை வெட்டினார். என் மகனும் அப்படித்தான். வணக்கம் சொல்லிவிட்டு காஃபி எடுத்து வர மகிதா உள்ளே போனதும் அவளுடைய தந்தை சொன்னார், 20 நாள் விடுமுறையில் வந்திருக்கிறாள். ஏற்காட்டுக்கு போயிருந்தாள். தந்தி கொடுத்து வரவழைத்தோம். நேற்றிரவு கோவையில் வந்தாள். அப்படியா? சுந்தரும் கோவையில்தான் வந்தான். காஃபி ட்ரேயை எடுத்து வந்த மகிதா சொன்னாள். அவரை ரயிலிலேயே பார்த்தேன். ஓ, பெண் பார்க்கும் படலம் அங்கேயே முடிந்து விட்டதா? நண்பர் உற்சாகமாக பேசினார். நோ, நாங்கள் சக பயணிகள், அவ்வளவுதான் என்றாள் மகிதா. அப்புறம் பொதுவான விஷயங்களை பற்றி பேசிவிட்டு மாப்பிள்ளை வீட்டார் எழுந்தார்கள். தொலைபேசியில் பேசுகிறேன் என்று மகிதாவின் தகப்பனார் சொன்னார். கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் இருக்கும் மாணவன் போல சுந்தர் தத்தளித்தான். அந்த நிலை நீடிக்கவில்லை. மாலையே நல்ல செய்தி ஹலோ ரூபத்தில் வந்தது. கல்யாண சத்திரம் பார்ப்பதும் பத்திரிகை அடிப்பது எல்லாம் கன வேகத்தில் நடந்து திருமணமே 10 நாளில் முடிந்து விட்டது. எல்லாமே ஜெட் வேகம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் முதல் வகுப்பு இருக்கைகளில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு பக்கவாட்டில் புது கருக்கு கலையாத தன் மனைவியின் அழகில் சொக்கிப் போனான். அந்த தளிர் விரல்களை பற்றி மெதுவாக இதமாக தடவி கொடுத்து கொண்டே அவள் காதுகளில் கிசுகிசுத்தான். எங்கே அமெரிக்க மாப்பிள்ளை வேண்டாம் என்று நிராகரித்து விடுவாயோ என்று பயந்தேன். கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவ்வளவு அருகில் இருந்தும் அச்சு பிச்சு என்று பேசாமல், அசடு வழியாமல், குறைந்தபட்சம் என் பெயர் என்ன என்று கூட கேட்காமல் வந்த கண்ணியம்
உங்களை ஆதர்ஷ புருஷனாக எனக்கு காண்பித்தது. அப்பாடா! மனதை கட்டுப்படுத்தியதற்கு சரியான பரிசு என்று தனக்குத்தானே சொட்டி எடுத்துக்கொண்டான். ஆமாம், உங்களுக்கு எப்படி அமெரிக்காவில் வேலை செய்யும் பெண்ணை பிடித்தது? சொல்லட்டுமா? அவள் தோளை சுற்றி கையை போட்டுக்கொண்டே கேட்டான். ம் என்றாள். சந்தன மேனி, அடக்கம் நிறைந்த குளிர்ந்த பார்வை, அமெரிக்க நாகரீகம், தாக்கம் ஏற்படுத்தாத இந்திய பண்பாடு. போரும் போரும். வெட்கத்தால் முகத்தை மூடிக்கொண்டாள் மகிதா. மௌனமாக அதை ரசித்தான் சுந்தர். SQ 410 என்ற பெயருடைய அந்த விமானம் ஜில் என்று மேலே பறந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.